ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருதேவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜபிள் ரிமோட் இப்படி சேர்ந்து பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய பேட்ரி போட்டு இதுக்கு வேஸ்ட் பண்ணியிருப்போம், காசு வேஸ்ட் பண்ணியிருப்போம். இதை ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் இல்லைன்னா அதோட கூட ஒரு 100 ரூபாயில் முடிச்சிடலாம். இதை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சார்ஜ் போட்டால் போதும், இது ஈஸியாக ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த பாருங்கள், டைப் சி பின் கூட இருக்குது, நீங்கள் என்ன பின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் வீடியோ சொல்லியிருக்கேன். அண்ட் சேனல் அப்டேட் பற்றி பார்த்தோன்னா, ஓகே கைஸ், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ரிமோட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மல் செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்ரி தேவை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேட்ரி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லித்தியம் பேட்ரி கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பேட்ரி எடுத்துக்கிறேன். இது வந்து ட்ரோன் பேட்ரின்னு சொல்லுவாங்க. ட்ரோன் பேட்ரினா குட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இது TP4056 மாடியூலு, சார்ஜிங் மாடியூலு. என்கிட்ட இப்போ சி டைப் இருக்குது. உங்களோட மைக்ரோ யூஎஸ்பி இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கனெக்ஷன் தான், ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் ஒரு 2 சின்ன வயர் மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதுவும் அடுத்து சால்ட்ரிங் சால்ட்ரிங் ஆகிடும். கண்டிப்பாக நம்ம சால்ட்ரிங் தான் இது பண்ண முடியும் ப்ராஜெக்ட்டு. ஸோ வாங்க, ஓகே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ ரிமோட் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக கழட்டணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்ரி தான் கழட்டிட்டு மேலே இந்த இது ஃபுல்லாக கழட்டிக்கிறேன். ஓகே, நம்ம கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி இதில் விசிசி அப்படின்னு ஒரு பின் இருக்கும், அது வந்துட்டு ப்ளஸ்ஸு. விஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு பின் இருக்குதுல்ல, அது வந்துட்டு மைனஸு. ஓகேங்களா, நீங்கள் கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து மோட்ரு மாதிரி கிடையாது, இது கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் விசிசியில். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்த சால்டர் இருக்குது, நம்ம அப்படியே பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த இது இருக்குல்ல, இங்கே வந்துட்டு சால்டர் பேஸ்ட் வந்து தடவிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நல்லா ஒட்டும். ஸோ அதனால் நீங்களும் தடவிக்கோங்க சால்டர் பேஸ்ட்டு. ஓகே, தடவியாச்சு. இப்போ சால்டரிங் எண்ணெய் வச்சு நம்ம சால்டர் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி பண்ணிடுவோம், அவ்வளோதான், பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கும், அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சால்ட்ரு பேஸ்ட்டில் தட்டிட்டு அடுத்த வயரையும் நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, திருப்பி ரிமோட்டை வந்துட்டு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது கனெக்ஷன்ஸ் வந்துட்டு எதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ வயரைனா கொஞ்சம் வெளியே வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் இடித்தது. ஸோ அதனால் பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகேங்க, முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு இதில் வந்துட்டு அப்படின்னு இருக்கும், சாரி பேட்ரின்னு இருக்கும். பேட்ரி ப்ளஸ் மைனஸில் பேட்ரியோட ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட் சால்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் சால்டர் பண்ணணும். பண்ணியாச்சா? ஓகே, இது பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்ரியில் இது வந்துட்டு அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸ்ன்னு இருக்குமா. ஸோ அது வந்துட்டு விசிசி நான் ப்ளஸ்ன்னு சொன்னேன்ல, ஸோ அதை வந்துட்டு விசிசி வந்துட்டு அதில் ப்ளஸில் வந்துட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். கனெக்ஷன்ஸாக வந்துட்டு ஈஸி. ஸோ அப்போ மேட்ரு முடிச்சாச்சு, கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா லைட் எரியுது, உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டு அசம்பிள் பண்ணணும், நீங்கள் எப்படினாலும் அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஜஸ்ட்டு டேப்பு தான் போட போகிறேன், ஏன்னா எனக்கு இப்போதைக்கு ஐடியா வீடியோவுக்காக தான் பண்ணுறனால நான் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வேறு எதுவும் ஐடியா கரெக்டாக கிடைக்கல. ஸோ டேப் நான் சுற்றிக்கிறேன். ஓகே, முடிச்சிட்டேன். டேப் தான் வந்துட்டு இப்போ சூப்பராக கிடையாது. இப்போ சார்ஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம சார்ஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சார்ஜ் வந்துட்டு சி டைப் தான் போடணும். ஸோ அதனால் சி டைப் நான் செக் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு. ஓகே, போட்டாச்சு. ஓகே, சூப்பர், நமக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி சார்ஜ் ஆச்சுன்னா கரெக்டாக எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சார்ஜ் அதில் இருக்கனால உங்களுக்கு வீடியோக்காக அப்படி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சரி வாங்க, நம்ம செக்கிங் செக்ஷனுக்கு போவோம் வாங்க. ஓகே, சரி எதாவது நான் டிவியில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே ரிமோட்டு நம்ம என்ன செஞ்சோமோ அதே ரிமோட்டு. ஸோ சார்ஜுமே ரொம்ப நாள் தாங்கும், ஏன்னா இது நம்ம டிவி தான் சேஞ்ச் பண்ணுறதுனால ரொம்ப நாள் சார்ஜ் தாங்கும். சப்போஸ் இது மாதிரி லோவாக ரொம்ப லாங் ப்ரெஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் பேட்ரி வந்து மாற்றிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப வந்துட்டு எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ பண்ணேன். ஸோ
நான் இதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் கீழே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன குருதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் அமைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. பை ஃப்ரெண்ட்ஸ்.